உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பொருத்தமான முதல்வர், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் ஆன்மாவை அழகுபடுத்துவோம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أعدائك نفسك التي بين جنبي. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. ஆமீன் சொல்லலாமே. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் இங்கே நமது தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி 50ஆம் ஆண்டு பொன்விழா எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஆலிம் சனதுகளோடு இங்கே மிகச்சிறப்பாக 2 நாள் நிகழ்வாக தமிழகத்தை அலங்கரிக்கிற உயிரோட்டமான உலமாக்களை எல்லோரையுமே இங்கே பங்கு பெற செய்து மிகச்சிறப்பான இந்த நிகழ்ச்சியை இந்த நிர்வாகம், உஸ்தாதுமார்கள், குறிப்பாக எங்களுடைய ஆன்மீக தந்தை, எங்கள் ஊர் பெற்றெடுத்த செல்வ புதல்வர், மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரித்தான இந்த ஜாமியாவினுடைய முதல்வர் அல்லாமா முஹம்மது அலி ஹதரத் தாமத் பரக்காத்துஹும்
அவர்களின் தலைமையில் அல்லாஹ் இங்கே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த நிகழ்வின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், மேடை அமைந்திருக்கிற என் உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், சனது பெறுகிற அன்பு மௌலவிகள், இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற சகோதரர்கள், மாணவ கண்மணிகள் எல்லோருக்கும் துஆ செய்து, அன்பர்களே, ஆன்மாவை அழகுபடுத்துவோம் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். மனிதனின் எல்லா பாகத்திற்கும் அழகு சேரும் போது அருளும் சேருகிறது. அழகு சேரும் போது அருளும் சேருகிறது. உத்துலுபுல் ஹைர் இந்த ஹிசானுல் உஜூ, முகம் அழகானவர்களிடத்தில் ஹைரை தேடுங்கள் என்பார்கள். இன்னொரு பக்கம் வார்த்தைக்கு பொருள் எழுதுகிற போது முகத்தில் அழகு சேர்ந்து விடுமையானால் அவர்களோடு அருளும் இருக்கும், அவர்களின் வாழ்வில் பரக்கத்தும் இருக்கும் என்று பெருமக்கள் வார்த்தைக்கு விளக்கம் எழுதுவார்கள். எழுத்தில் அழகு சேர்ந்தால், எழுத்தில் அழகு சேர்ந்தால் ஹத்து ஹுஸ்னுல் ஹத்தாக மாறினால் ரிசுக்கு விசாலமாகும் என்று எழுதுவார்கள். அந்த எழுத்தை அழகாக்குகிற போது உணவிலும் ரிசுக்கிலும் விசாலம் ஏற்படும் என்கிறார்கள் பெருமக்கள். எண்ணம் அது ஹுஸ்னுல் தன்னாக மாறுகிற போது, ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிற எண்ணம், அந்த எண்ணத்திற்கு ஹுஸ்ன் கிடைக்கிற போது, அழகு கிடைக்கிற போது அவன் அந்தஸ்தால் உயர்கிறான் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு ஹுஸ்ன் கிடைக்கிற போது, வார்த்தைகள் அழகாகிற போது, இதயங்களில் அது வெளிச்சத்தை ஏற்படுத்தும் வார்த்தையாக மாறுகிற போது, அழகுக்கு அழகு, யாரையும் காயப்படுத்தாத வார்த்தையாக அது அமைகிற போது, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் மூஜிபாத்தில் மக்ஃபிரா ஹுஸ்னுல் கலாம் என்கிறார்கள். அல்லாஹ் உன்னை மன்னிக்கிற வாசலை திறந்து வைக்கிறான் எப்போது தெரியுமா? உன்னுடைய வார்த்தை அழகாகிற போது என்கிறார்கள். நீ மன்னிக்கப்படும் தகுதி பெறுகிறாய் என்கிறார்கள். வார்த்தைக்கு அழகு கிடைக்கிற போது, அதே அழகு மனிதனின் குணத்திற்கு கிடைக்குமையானால், ஹுஸ்னுல் ஹுலுக் குணம் இருக்கிறது எல்லோருக்கும், அந்த குணம் அழகாகுமையானால், குணத்தின் அழகுக்கு அன்னலார் சொன்ன 2 செய்தி ரொம்ப ஆச்சரியமானது. பெருமானார் இன்னா அக்ரபக்கும் மின்னி யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களில் எல்லாம் நாளை மறுமையில் என் நெருக்கம் பெறுகிறவர்கள், என் அருகாமை பெறுகிறவர்கள், என் சுவாசத்தை சுவாசிக்கிறவர்கள் யார் தெரியுமா? உங்களில் குணத்தை அழகாக்கியவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமானவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி அவர்களின் குணம் அழகாகிற போது சொர்க்கம் போகிறார்கள் என்றார்கள். குணத்தை அழகாக்குகிற போது சொர்க்கமே நசீபாகிறது. குணம் அழகாக்கப்படுகிற போது அன்னலாரின் அருகாமை நாளை மறுமை நசீபாக்கி தரும் என்று வள்ளல் நபிகள் தங்கள் வார்த்தையில் வெளியாக்கினார்கள். இங்கே நான் சொல்வதெல்லாம் நம்மோடு இருக்கிற ஒவ்வொன்றும் அழகு பெறுகிற போது, குடும்ப வாழ்க்கை ஹுஸ்னுல் முஆஷராவாக அமைகிற போது, குடும்ப வாழ்க்கை அழகான குடும்ப வாழ்க்கை, என் மனைவி எனக்கு திருப்தி அளிக்க வேண்டும், நான் என் மனைவிக்கு திருப்தி அளிக்க வேண்டும், என்னை பார்த்து அவர்கள் பெருமிதப்பட வேண்டும், அவர்களை பார்த்து நான் பெருமிதப்பட வேண்டும், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் எங்களோடு ஆனந்தமாக வேண்டும், அவர்களோடு நாங்கள் கண்குளிர்ச்சியாக வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், நல்ல குடும்ப வாழ்க்கை நீங்கள் உண்டாக்கிக் கொள்வீர்களேயானால் என்னுடைய அன்பு கிடைக்கும் என்பார்கள். குடும்ப வாழ்க்கை அதில் அழகு சேருகிற போது அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பே நசீபாகிறது. இங்கே மனிதனுக்குள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அம்சம் ஆன்மா. ஆன்மா குறித்து அரை மணி நேரத்தில் பேசிவிடுகிற செய்தி அல்ல. இது 1000 மணித்துளிகள் கிடைத்தாலும் இதன் விவரங்களை விவரித்து விட முடியாது. நான் ஆன்மாக்களின் படித்தரங்கள் 7 என்பதை எங்கள் சர்க்கார் அவர்களுடைய இஸ்திமாவில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பேசினோம். 5 ஆண்டுகளின் பேச்சையும் நம்முடைய ஷேகுனா அதை வெளியிட வேண்டும் என்று கடைசி காலத்தில் சொன்னார்கள். இங்கே அரை மணி நேரத்தில் ஆன்மாக்கள் நம்மோடு இருக்கிற பாகங்களில் ஒன்று, அது அழகாக வேண்டும், ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? ஒவ்வொன்றும் அழகாகிற போது அந்த அழகுக்கு பின்னால் அருள் கிடைக்கும் என்றேன். அருள் என்ன என்பதை விளக்கினேன். ஆன்மா அழகானால் அல்லாஹ்வே கிடைப்பான் என்றார்கள். அல்லாஹ்வே கிடைக்கிறான். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற 1000 பாடங்கள் என் தெரியுமா? அந்நஃப்ஸ் ஹிஜாபுன் பைனல் அப்தி வ பைனல்லாஹ். அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே
நெருக்கம், தொடர்பு, அவனோடு இவன் சங்கமிக்கிற வாய்ப்புகள் அனைத்திற்கும் திரை என்ன தெரியுமா? மனிதனின் ஆன்மா என்றார்கள். அன்னஃப்ஸு ஹிஜாபும் பைன அப்தி வ பைன அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நமக்கும் உள்ள நெருக்கம் கிடைப்பதற்கு தடையே ஆன்மா. என் வணக்கம் நெருக்கத்தை தர வேண்டும், கிடைக்கவில்லை. என்னுடைய தியானம் நெருக்கத்தை தர வேண்டும், என் ரப்போடு கிடைக்கவில்லை. என்னுடைய இரவு, என் பகல், என்னுடைய இரவு பகல், என்னுடைய உயிரோட்டமான ஔராத்துகள் அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் தர வேண்டும், ஆனால் கிடைக்கவில்லை. ஏன்? அந்நஃப்ஸு ஹிஜாப், நஃப்ஸுதான், ஆன்மாதான் அதற்கு தடை என்கிறார்கள் பெருமக்கள். அப்படியானால் அந்த ஆன்மா அழகாக வேண்டும், ஆன்மா அழகாக வேண்டும். ஆன்மாவை அழகாக்குவதற்கு எத்தனை பாடங்கள்! நமது நன்மக்களும் சாலிஹீன்களும் அதை அழகுபடுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட தியாகங்கள், அதற்காக அர்ப்பணித்த காலங்கள். 10 ஆண்டுகள் தவம் இருந்தவர்கள், 12 ஆண்டுகள் தவம் இருந்தவர்கள், 30 ஆண்டுகள் தன் ஆன்மா சொன்னதற்காக உணவுகளை ருசிக்காதவர்கள். பால் குடிக்க வேண்டும் ஆசை இருக்கிறது, என் ஆன்மா விரும்பியதால் குடிக்கவில்லை. இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருவர் யாசிக்கிறார், கேட்டா கொடுத்துருவாங்க. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா. சீதேவிகள் ஆமீன் சொல்லலாமே. நல்ல உலமாக்கள், மாணவர்கள், சாலிஹீன்கள் இருக்கிற சபை. பொதுமக்கள்கிட்ட பேசினா ஒவ்வொன்றுக்கும் ஆமீன் வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே சொல்லப்படும் ஆமீன் கபூலானால் நம்ம தலைவிதியை மாறிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ஒருவர் யாசிக்கிறார். அவங்க ஜேபில் இருந்து எடுத்தாங்க, கவனிக்கணும், இப்படி எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. உங்க சீடர் கூட வருகிறார். அவர் சொன்னார், இமாம் அவர்களே, கொடுத்ததெல்லாம் சரி, சுன்னத் மௌத்தா போயிட்டேன்னா. என்ன சுன்னத்? இடது கையால் கொடுத்து விட்டீர்கள் என்றார். இடது கையால் கொடுத்து விட்டீர்கள் என்றார். கண்மணி இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடது கையால் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், எடுத்த போது எனக்கும் தெரியும் இடது கையில் எடுத்து விட்டோம். என் இடது பாக்கெட்ல பணம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் பணம் இருந்துச்சு, எடுத்துட்டேன். எனக்கும் தெரியும் இடது கையில் எடுத்திருக்கோம். ஆசைப்பட்டேன் சுன்னத்தை ஹயாத்தாக்குவோம், வலது கையில மாத்துவோன்னு ஆசைப்பட்டேன். ஒரு அச்சம் இருந்தது, இங்கிருந்து இங்க மாத்திரத்துக்குள்ளால் என் மனசும் மாறிவிடும் என்பதால் மாற்றவில்லை. இங்கிருந்து இங்கே மாற்றுவதற்குள்ளால் மனசு மாறிவிடும். அங்கே ஒரு பார்வை படும், இவ்வளவு கொடுக்க வேண்டுமா, இப்போதே கொடுக்க வேண்டுமா, இவ்வளத்தையும் தர வேண்டுமா, இப்போதே தர வேண்டுமா, ஒரு மாற்றம் ஏற்படும். எனவே நான் பிரியப்பட்டேன், அதற்கு இடம் தரக்கூடாது. ஒரு சுன்னத்து விட்டாலும் பரவாயில்லை. உங்கள் கவனத்தில் நான் சொல்வதை ஆழமாக பதிக்க வேண்டும். ஆன்மாவை அழகாக்க வேண்டும். அதை அழகாக்குவதற்கு எடுத்த தியாகங்கள் மகத்தானது. சாலிஹீன்கள், சாலிகீன்கள், அல்லாஹ்வை அடைந்தவர்கள் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் காடுகளில், தவங்களில் தங்களை அர்ப்பணித்தார்கள். விரும்பிய விருப்பங்களை எல்லாம் இல்லாமலாக்கி கொண்டார்கள். இங்கே அபூ ஹனீஃபத்துல் கூஃபி கொடுக்க விரும்பிய பொருளில் கூட சுன்னத் ஹயாத்தாகுவதை விரும்புகிறேன். அது இங்கிருந்து இங்கே மாறுவதற்குள்ளால் மனசு மாறி விடுமோ என்ற அச்சம். அந்த சுன்னத்தை விட்டா கூட பரவாயில்லை, மனசுக்கு ஒத்து போய் விடக்கூடாது என்று நான் இடது கையில் கொடுத்தேன் என்று சொன்ன செய்தி வரலாற்றின் வெளிச்சம். வரலாற்றின் வெளிச்சம். சங்கை மிக்கவர்களே, இங்கே ஆன்மாவை அழகாக்குவதற்கு 3 வழியை மட்டும் சொல்லிக் கொள்வேன். முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஆன்மாவோடு எதிர்த்து போராடுவது. ஆன்மாவை எதிர்த்து போராடுவது. ஹராமில் அல்ல, ஹலாலிலும் எதிர்த்து போராடுவது. ஆன்மாவை எதிர்த்து போராடுவது ஹராமில் மாத்திரம் அல்ல. அப்படியானால் ஹராமில் எவ்வளவு கடுமையாக போராட வேண்டும்? ஹலாலில் எதிர்த்து போராடுவது. ஹலாலை உண்ணச் சொல்கிற போது, ஹலாலின் பக்கம் ஆசைகளை கொண்டு தருகிற போது, ஹலாலை நோக்கி பயணிப்பதில் நமது கவனத்தை இறைவனை விட்டு அது திருப்ப நினைக்கிற போதெல்லாம் அதை எதிர்த்து போராடுவது, அதன் விருப்பங்களுக்கு மாற்றம் செய்வது, இது மிகப்பெரிய வழி என்கிறார்கள் பெருமக்கள். இமாம் பூஸ்ரி சொல்வார், உன் நம் ஆன்மாவிற்கு மாறு செய்து விடு என்கிறார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பங்களை அடக்கி விடுங்கள் என்கிறார்கள். விருப்பங்கள் அடக்கப்படுகிற போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அது தஸ்கியான் ஒரு பாடமே இருக்குது. தஸ்கியாவுடைய பாடத்தில் இப்னுல் அரபி சொல்வார், 17 ஆண்டுகள் நான் தஸ்கியா, என் இதயத்தை, என் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக முயன்றேன், பாடுபட்டேன். ஆனால் 18 வருடங்களுக்கு பின்னாலும் அது மீண்டும் என்னை ஆசையை நோக்கி பயணிக்க விருப்பப்பட்டது என்றார். 18 வருடங்கள், 17 வருடம் என்று இன்னொரு செய்தி.
அல்லாமா ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவுலகத்தின் மேதை, அன்னலார் வாழ்ந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள், அன்னலாரின் துணைவியரின் மடியில் வளர்ந்தவர்கள். அல்லாமா ஹசனுல் பஸரி ஆட்சியாளர்கள் கூட அஞ்சும் இடத்தில் இருந்தவர்கள். மக்ரிப் ஜமாத்துக்கு வர்றாங்க, பள்ளிவாசல் உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே இமாமாக போய் நிற்கிறார் அல்லாமா ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜமாத்தை விடுறதில்லை. உள்ள போன உடனே ஹபீபுல் அஜமி இமாமாக நின்றதை பார்த்தவர்கள் தக்பீர் கட்டாம வெளியில வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க கிராத்துல லஹன் செய்வாங்க. ஹபீபுல் அஜமி எழுத்தில் கொஞ்சம் பிழை இருக்கும், அவர் ஓதுதல் சரி இருக்காது. அவர் அரபி அல்ல, அஜமி. அரபி அதில் அவருக்கு தேர்ச்சி இல்லை. தெளிவாக குர்ஆன் ஓதுவதில் அவருக்கு அவ்வளவு பெரிய ஈடுபாடு இல்லை என்று வெளியில வந்துட்டாங்க. நடந்து போச்சு. ராத்திரி படுத்திருக்கிறாங்க. இரவு நேரம். அது எனக்கு உள்ள நேரத்தில் முடிப்பேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் எதை வெளியாக்குவானோ அது நமது ஆன்மா அழகாக்குவதற்கு அல்லாஹ் வகை செய்வானாக. ஆன்மா அழகாகணும். அதுக்குள்ள 1000 வழிகள். தஸ்கியாவிலேயே 17 வருடங்கள் என்கிறார் இப்னுல் அரபி. 12 ஆண்டுகள் நான் என் மனதை பரிசுத்தப்படுத்த முனைந்தேன், பரிசுத்தப்படுத்தினேன். விடை பெறும் போதும் அது தன் சேட்டையை காட்டியது என்கிறார் அப்துல் காதிர் ஜீலானி. நம்ம ஏதோ நம்மால முடிஞ்ச வரைக்கும் போராடுகிறோம். போராடி ஆக வேண்டும் என்பதை ஆழமாக பதிக்கிறேன். நஃப்ஸை எதிர்க்க வேண்டும் என்று நான் சொல்வேன். என் விருப்பத்தை எல்லாம் நான் பூர்த்தி செய்ய முனைகிற போது தவறு செய்கிறேன். ஹலாலின் பெயரால் ஹராமுக்குள்ளும் சிக்கி விடுவேன். அது ஹலாலை காட்டி ஹராமுக்கு கொண்டு செல்லும் என்கிறார் இமாம் கஸ்ஸாலி. கூப்பிடும் போது ஹலாலை நோக்கி கூப்பிடும். ஹலால் தானே என்று நீ உள்ளே இறங்குவாய். அப்போது நீ ஆசையை அடக்கவில்லை என்றால் அது உனக்குள்ளே ஹராமிலும் ஈடுபாடை உண்டாக்கும் என்கிறார் இமாம் கஸ்ஸாலி. இவர்களெல்லாம் இந்த ஆன்மீக பாதையில் வெளிச்சம் போட்டவர்கள் மாத்திரமல்ல, பல லட்சம் பேர்களை கொண்டு சேர்த்தவர்கள். ஹபீபுல் அஜமி இமாமா நின்னா நான் எப்படி தொழுகிறது? சுத்தம் இருக்காது எழுத்துக்கள். கராத்தில் குறைவு செய்வார். வந்துட்டாங்க. மக்ரிப் ஜமாத்து போச்சு. ராத்திரி தூங்குறாங்க. இரவு தஹஜ்ஜத் நேரம். அசரீது கேட்டுச்சு. ஹசனுல் பஸரி, லவ் ஸல்லைத கல்ஃப ஹபீபில் அஜமி லகுஃபிரத் தம்புக் ருஃபிஅத் தரஜாத்துக். இன்றைக்கு நீங்கள் ஹபீபுல் அஜமிக்கு பின்னால் நின்று தொழுதிருப்பீர்களேயானால் உங்கள் மொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உங்களின் தரஜாவும் அந்தஸ்தும் உயர்த்தப்பட்டிருக்கும். நசீபு இழந்து விட்டீர்களே என்று ஒரு அசரீதி எழுந்திரித்தார்கள், துடித்தார்கள், அலறி போனார்கள், கண்ணீர் வடித்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், சொன்னார்கள், நஃப்ஸோடு போராடினார்கள். நஃப்ஸே, அல்லாஹ் என் அந்தஸ்தை உயர்த்த நினைத்த இந்த நேரத்தில் நீ என்னை வீழ்த்தி விட்டாயே என்றார்கள். அல்லாஹ் என்னை உயர்த்த நினைத்தான், மன்னிப்பதற்காக ஒரு முடிவு செய்தான். ஹபீபுல் அஜமிக்கு பின்னால் கொண்டு நிறுத்தினான். ஹபீபுல் அஜமி ஹபீபுல்லா, அல்லாஹ்வின் நேசர் என்று வரலாறு சொல்லும். அல்லாஹ்வின் அன்பை தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் சொன்னால் வானமும் இசைந்தது, அவர்கள் சொன்னால் பூமியும் கட்டுப்பட்டது. ரப்பை தன்னகத்தில் கொண்டவர்கள் ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அறிவுலகத்தை, ஞானத்தை முழுக்க தன் இதயமெல்லாம் சுரந்தவர் ஹஜ்ரத் ஹசனுல் பஸரி. இதுக்கு பின்னால் 2 பேருக்கும் சொஹபத், தொடர்பும் உறவும் மிகச்சிறந்த இடமும். இங்கே மக்ரிப் தொழாம வந்துட்டோம், நியாயமான காரணம், ஷரியத்தின் வெளிப்படையான காரணம், எழுத்துல பிழை இருக்கும். ஆனால் கேட்ட அசரீதி என்ன தெரியுமா? நீங்கள் தொழுதிருந்தால் மன்னிக்கப்பட்டிருப்பீர்கள், அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய தவறாக சொல்லல, நஃப்ஸை கூப்பிட்டு பேசினாங்க. எத்தனை நாள் நான் உன்னை எதிர்த்து போராடினேன், என் ரப்பு என்னை தன் நெருக்கத்திற்கு அழைக்கும் இந்த நேரத்தில் என் பாவங்களை மன்னித்து தரஜாவை உயர்த்த நினைத்த நேரம் என்னை நீ வீழ்த்தி விட்டாயே என்றார்கள். ஹசனுல் பஸரி அப்படி என்றால் எவ்வளவு பெரிய போராட்டத்தோடு நமது வாழ்க்கையை நாம் ஆக்க வேண்டும். நஃப்ஸ் ஹலாலின் பக்கம் அழைக்கிற போதும் அதை அழகுபடுத்துகிற முதல் வழி அதை அடக்க வேண்டும். ஆசைகளுக்கு துணை போக கூடாது என்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், அவர் ஆயித்த மனித்தகத இலாஹு ஹவா அவ அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. மனோ இச்சைக்கு பின்னால போறான்னா அதை தெய்வமா எடுத்துக்கிட்டாங்கிறான் அல்லாஹ். விருப்பத்திற்கு பின்னாலே போகிறவர்கள் அதுதான் அவர்களுக்கு தெய்வம். அதை அடக்கும் போது எல்லாம் நமக்கு முன்னால் அல்லாஹ் கட்டுப்படுத்துவான். இன்னுல் முஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் ஒரு நிமிஷம் மறந்தவங்க இல்லை. இரவும் பகலும் அவன் நினைவு. எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானார். எத்தனை நிமிடங்கள் அவனை மறந்திருக்கிறோம், எத்தனை நேரங்களில் அவன் சிந்தனையே வருவதில்லை.
அதைவிட பெரிய கை சேதம் இபாதத்திலும் வணக்கத்திலும் திலாவத்திலும் திக்ருகளிலும் ஔராதுகளிலும் கூட அவன் நினைவில்லாமல் நாவு மாத்திரம் உச்சரித்த நாட்கள் எத்தனை எத்தனை. அவன் நினைவில்லாமல் என் நாவு மாத்திரம் திக்ரு செய்தது, இதயம் எங்கோ இருந்தது. ஒரு நிமிஷம் ரப்ப மறக்காத மாமனிதர் அல்லாமா துன்னூனில் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க, நம்ம செய்கிற இந்த திக்ரு எனக்கு இந்த துன்யாவில் யாரும் செய்வாங்களான்னு நினைச்சாங்க. இது இந்த வேலையெல்லாம் செய்யும், நஃப்ஸுடைய வேலை. நான் இருக்கும் இந்த இடம் யாருக்காவது கிடைத்திருக்குமா என்று நினைக்கிறார்கள். நினைத்தவுடன் சாலிஹீன்களை அல்லாஹ் பண்படுத்தி விடுவான். நம்ம மாதிரி உள்ளவங்க அப்படியே அதிலேயே மிதந்து மிதந்து கடைசியில் எல்லாத்தையுமே ஜீரோவாக்கிறது. நம்மை ஜீரோவாக்கிட்டா அல்லாஹ் நமக்குள்ளே ஹயாத்தாகி விடுகிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை நமக்குள்ள கொண்டு வரணும், நம்முடைய இதய துடிப்புகளில் அவனை ஆக்கணும், நம்முடைய மூச்சில் பேச்சில் ஆக்க வேண்டும். அது நஃப்ஸை ஆன்மாவை அழகுபடுத்துவது எப்போது ஏற்படுமோ, அழகுபடுத்துவதற்கு முன்பு அது அழகுபடுவதற்கு எத்தனை காரியங்கள் இருக்குமோ அத்தனையிலும் நாம் கொஞ்சமாவது அடியெடுத்து வைக்க வேண்டும். குறைந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய செய்தியை அவன் பேசுகிறான். இங்கே நம்ம நினைச்செல்லாம் பேசுறது இல்லை, பேசுவதற்கும் அவனே காரணம், பேச வைப்பதும் அவனே, எதை பேச வேண்டும் என்று முடிவு செய்வதும் அவனே, வார்த்தைகளை வெளிப்படுத்துவதும் அவனே, உங்கள் இதயங்களை மாற்றுவதும் அவனே. தௌஃபீக் செய்வானா. மேல பார்க்கறாங்க, அல்லாஹ் அல்லான்னு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் 4 பக்கம் வரா மீனிஹி வஷிமால், அப்படி வடபக்கம் இடபக்கம்லாம் பார்க்கறாங்க, ஒத்துரும் இல்லை. மேலே பார்த்தா அங்கிருந்து அல்லான்ற சத்தம் வருது. மேலே பார்த்தா ஒருத்தர் அந்தரத்தில் உட்கார்ந்து அல்லாஹ் திக்ர் செய்கிறார். அல்லாஹ் உடனே உணர்த்தினான். அவருடைய நஃப்ஸ் சொன்னது, நீ இருக்கும் இடத்தில் யாரும் இல்லை, நீ நினைக்கும் நினைவில் யாரும் இல்லை, அல்லாஹுவை நீ வைத்திருக்கிற இடத்தை யாரும் கொண்டு வைக்கவில்லை என்று ஒரு எண்ணம் வந்த போது அல்லாஹ் உணர்த்தினான். ஒருத்தர் மேலே இருந்து அல்லான்னு சொல்றார். திரும்பி பார்த்தாங்க, அவர் காற்றுக்கு மேலே இருக்கிறார். எப்படி ரப்பே என்னார்? அவர்கிட்ட கேளுன்னா அல்லாஹ், அவர்கிட்டயே கேளுப்பான்னா. கேட்டாங்க, கைஃப ஜலஸ்தை ஃபில் ஹவா, எப்படிப்பா காத்துல போய் உட்கார்ந்தேன்னு கேட்டான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு காற்றில் உட்கார்ந்து இருக்கிறாயே, மேலும் கீழும் பிடிமானமே இல்லையே, மேலும் கீழும் பிடிமானமே இல்லையே, எப்படி அமர்ந்தாய் என்று கேட்டார். அவர் சொன்ன ஒரு பதில் நமது இதயத்திற்கு வெளிச்சமாக வேண்டும் என்று சொல்வேன். தரத்து ஹவாயலி ஹவா ஃபாஜிலஸன் இல்லாஹு ஃபில் ஹவா. காற்றுக்கும் அரபியில் ஹவா என்ற வார்த்தை, இச்சைக்கும் ஹவா என்ற வார்த்தை. அவர் சொன்னார், இந்த ஹவாவை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன், அந்த ஹவாவிலேயே என்னை ஆட்சி செய்ய வைத்தான். தரத்து ஹவாயலி ஹவா ஃபாஜிலஸன் இல்லாஹு ஃபில் ஹவா. இந்த ஹவாவை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன், ஆசையை காற்றில் பறக்க விட்டேன், காற்றின் மீது ஆட வைத்தான் அல்லாஹ். நான் சொல்வேன், என் ஆன்மாவை அடக்குகிற போது, சரி செய்ய வருகிற போது, அதற்கு தஸ்பியா என்ற பாடம், பரிசுத்தம் உண்டாக்கப்படுகிற பாடம் நான் கொடுக்க வருகிற போதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? இங்கே இருக்கும் அனைத்தையும் எனக்கு சாதகமாகவே திருப்பி விடுவான். வலிமார்கள் யார்? சாலிஹீங்கள் யார்? சாலிக்கீங்கள் யார்? அவருடைய நேசத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் யார்? பிறக்கும் போது அப்படி பிறந்தவர்கள் இல்லை. பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், காமங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள். 1000 தவறுகள் அவர்களை துரத்தியது. தவறுகளுக்கு பின்னால் அவர்களும் உழன்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆன்மாவை அழகுபடுத்த முனைந்தார்களோ, முஜாஹதாவில் ஈடுபட்டார்களோ, எப்போது நஃப்ஸோடு போராட ஆரம்பித்தார்களோ, ஆசைகளை அடக்கியே தீர வேண்டும் என்று வந்தார்களோ, அல்லாஹ் அத்தனையும் அவர்களை தூக்கி ஓட வைத்தான். அவர்களின் காலடியில் உலகமே முத்தமிட்டது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த கட்டம் மிக முக்கியமான கட்டம். ஒவ்வொரு நாளும் நமது ஆன்மாவை அழகுபடுத்துவதற்கு 5 விஷயங்களோடு நமது கவனம் இருக்கணும். எல்லாருடைய இதயத்திலையும் பதிச்சுக்கணும். ஏதோ கடமைக்கு வந்து பேசிட்டு போறதுலாம் இல்லை, பெரிய தியாகத்தோடு. அதற்கு அவங்க கேட்ட அனுமதி நேற்றைய தினம், இன்னைக்கு நாளைக்கு கேட்டாங்க, முடியல. ஜாமியா மிஸ்பால் உதாவுடைய பட்டமளிப்பாச்சு. இன்றைக்கு காலையிலே கூத்தாநல்லூர் மண்பவுலுடாவினுடைய பட்டமளிப்பு. அது மாலையில் வருகிறேன் என்றேன். பட்டமளிப்பு முடிச்சு அங்கே சனத்தை முடிச்சுட்டு புறப்பட்டு காரில் ஏறினாலும் தான் இங்கே வந்து கார் நிற்கிது. நேராக மேடைக்கு வந்திருக்கிறோம். ஒரு தியாகமும் அர்ப்பணிப்புக்கும் பின்னால் ஒரு நிகழ்ச்சி. ஏதோ கடமை பேசினாங்க, மார்க் போடுறது இல்லை. இந்த பேச்சு நமது வாழ்க்கையின் நாளைய வெளிச்சத்திற்கு காரணமாக அமைய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
ஒவ்வொரு நாடும் நமது ஆன்மாவை அழகுபடுத்தும் காரியங்களில் 5 விஷயத்தோடு கவனம் இருக்க வேண்டும். அந்த 5 விஷயமும் மிக முக்கியம். சாலிஹீன்கள் ஆன்மாவை சுத்தமாக்குவதற்கு எடுத்த பாடம். சாலிகீன்கள் அவனை நோக்கி பயணித்தவர்கள், வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகள் எடுத்த பாடம். இந்த 5 உங்கள் வாழ்க்கையாகட்டும். காலையில எழுந்திரித்த ஃபர்ஸ்ட் மன்னா சுபஹா, காலையில எழுந்திருச்ச உடனே முதல் விஷயம் முஷாரத்தத்துன் நஃப்ஸ். எழுதி வச்சுக்கங்க, மனசுல பதிவு செய்யுங்கள். முதல்ல முஷாரத்தத்துன் நஃப்ஸ், நேரத்தில் முடிப்பேன். முஷாரத்தத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோடு ஆன்மாவோடு நிபந்தனைகள் பதிவு செய்வது. ஆன்மாவோடு அதிகாலையில் நிபந்தனைகளை பதிவு செய்வர். இன்று நீ துவங்கி விட்டாய், காலை துவக்கம். நஃப்ஸே, ஆன்மாவே, இன்றைய தினம் உனக்கு நான் நிபந்தனை இடுகிறேன். ஒரு ஹலாமில் நீ கால் வைக்க கூடாது, ஒரு கெட்ட பார்வை பார்த்து விடக்கூடாது, யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. நீ காயப்படுத்தாவிட்டால், ஹராமை பார்க்காவிட்டால், ஹராமில் ஈடுபடாவிட்டால், ஹராமை உண்ணாவிட்டால், தவறான இடத்தை நோக்கி நடக்காவிட்டால், தவறான இடத்தில் வாழ்ந்து விடாவிட்டால் என்று ஒரு நிபந்தனையை. இதுக்கு மேல் முஷாரத்தா. காலையில் எழுந்திருச்ச உடனே எங்க வாழ்க்கையை அப்படியே பாடமாக்கி தருகிறேன். எழுந்திருச்ச உடனே சுபுகளே முடிச்சிடுறாரு. இன்னைக்கு உனக்கு நிபந்தனை, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த பேச்சு பேசக்கூடாது, இந்த பேச்சு அவரை காயப்படுத்தும், இந்த பேச்சு அவரை சங்கடப்படுத்தும், இந்த பார்வை ஆபத்தானது. இப்படி நீ எந்த இடத்திலையும் யாருடைய அனுமதியும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடாது. இதுவெல்லாம் முஷாரத்தா. காலையில் முதலில் முஷாரத்தத்துன் நஃப்ஸ், நஃப்ஸுக்கென்று சில நிபந்தனைகளை. எந்த நிபந்தனை, எந்த நிபந்தனையை நீங்கள் போட வேண்டும் என்று ஷரியத்து சொன்னதோ, எதுவெல்லாம் வந்துவிட்டால் நெருக்கம் கிடைக்காதோ, நஃப்ஸ் அழகாகாதோ, ஆன்மா சுத்தமாகாதோ, அந்த வகைகளை நிபந்தனையாக்குவது முஷாரத்தத்துன் நஃப்ஸ். இரண்டாவது முராகபத்துன் நஃப்ஸ். இது ஒரு பெரிய பாடம். ஒவ்வொன்றையும் பல மணி நேரம் பாடம் நடத்தணும். மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க. நான் அதை தொட்டு மாத்திரம் வைக்கிறேன். நாளைக்கு நீங்க முஷாரத்தாவை துவக்குங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். உங்கள் வணக்கம் அவன் அன்பை தரும். உங்கள் தியானம் அவனே கிடைக்க செய்வான், அவனையே கொண்டு சேர்ப்பான். நான் நினைக்கிற போது அவன் அதை நிறைவேற்ற காத்திருப்பான். காலையில சொன்னேன், ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொன்னாங்களாம். பெரிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லல, கடைசி பகுதி. அந்த கமா ஒஹிப்பு, ரப்பே, நான் எப்படி பிரியப்படுறேன், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என் ரப்பு இப்படி நடக்கணும், என் ரப்பு என்னோட அப்படி இருக்கணும் என்று நான் எப்படி பிரியப்படுகிறேனோ அப்படியே நீ இருக்கிறாய். அல்லாஹ் நம்மோடும் அப்படி இருப்பானாக. யார் சொன்னது? ஹஜ்ரத் அலி. அந்த கமா உஹிப்பு, நான் பிரியப்படுவதை போல் நீ இருக்கிறாய். நீ இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் என்னோடு உன்னுடைய அழகிய முறைகள் இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். நான் பிரியப்படுவதை போல் நீ இருக்கிறாய். எனக்கு ஒரு தௌஃபீக்கை வழங்கிவிடு அல்லாஹ். ஃபஜ்அல்னி கமா துஹிப்பு, நீ எப்படியெல்லாம் நான் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுவாயோ அப்படி என்னை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வெக்கமா இருக்குது, நாம் பிரியப்படுவதை எல்லாம் நீ கொடுக்கிறாய். இன்னைக்கு காசு வேணும், கொடுத்து விட்டாய். மனைவி வேணும், கொடுத்தாய். பிள்ளைகள் வேணும், கொடுத்தாய். கையேந்தினேன், நடந்தது. ஆசைப்பட்டேன், கிடைத்தது. நான் விரும்பியதை நீ நிறைவேற்றி தந்தாய். நீ எப்படி நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி நான் இல்லையே. அவமரியாதை, அது உன்னோடு நான் நடக்கிற ஒழுக்கக்கேடு. இன்னொரு பக்கம் நான் தலை குனிகிறேன் என்று சொல்லும் இடத்தில் ஹஜ்ரத் அலி, ஃபஜ்அல்னி கமா துஹிப்பு, நீ விரும்புவதை போல் நான் வாழ்வதற்கும் நீ அருள் புரிவாயாக. அந்த பிரார்த்தனையை இரக்கமுள்ள ரப்பு நம்மிலும் நமது குடும்பத்திலும் மூமின்களிலும் கபூல் செய்வானாக. முதல்ல முஷாரத்துன் நஃப்ஸ், இரண்டாவது முராகபத்துன் நஃப்ஸ். நிபந்தனை போட்டுட்டோம், அந்த இடத்துக்கு போக கூடாது. காலையில் எழுந்திருச்சோன்னு அங்கதான் போவோம், போக கூடாது. ஏதோ குடிக்க சொல்லுது, இன்னைக்கு குடிக்க கூடாது, இன்னைக்கு உண்ண கூடாது, எதெல்லாம் தடையோ இப்படி ஒரு பார்வை வாய்ப்பு இருக்குது, பார்த்து விடக் கூடாது, நிபந்தனை இட்டோம். அடுத்த இரண்டாவது அமல் முராகபத்துன் நஃப்ஸ், அதை கண்காணிப்பது. நம்ம நஃப்ஸை கண்காணிக்கிறது. எங்காவது போதான்னு பார்க்கிறது. காலையில் நிபந்தனை போட்டோமே, நிபந்தனை மீறுகிறதா? மீறுறதே அதன் வேலை. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, நீ எத்தனை ஆயிரம் போராட்டத்தில் ஈடுபட்டாலும், உன் நஃப்ஸை எதிர்த்தாலும் அது தீமைக்கே உன்னை இழுக்கும் என்றான் அல்லாஹ். முராகபத்துன் நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸோடு கண்காணிப்பு வைப்பது, அழகிய கண்காணிப்பு.
நம்ம போட்ட நிபந்தனையை காப்பாற்றுகிறதா? அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதா? இந்த வார்த்தையை பேசாமல் இருக்கிறதா? யாரையும் பற்றி குறை சொல்லாமல், யாரோடு பொறாமை ஏற்படாமல், யாரின் மீதும் இப்போது அந்த நஃப்ஸ் புறம் பேசாமல். என்னாச்சு? ஓ, தண்ணி வேண்டாம், இடையில குடிக்கிறது இல்லை, இடையில ஒன்றும் குடிக்கிறது இல்லை. இதில் போயிட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம். கருத்து இருக்கிறாங்க, அல்லாமா முகமது கருத்து கொடுத்த நேரம் கூடுதுன்னு நினைக்கக்கூடாது இல்லையா? முராக்கபத்துன் நஃப்ஸ், கண்காணிப்பது. யாரையாவது பேசணும் நான் எழும், காலையில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பேசக்கூடாது, பேசுதா அதை கண்காணிக்கிறது. முதலிலே முஷாரத்தா, இரண்டாவது நம்முடைய கவனம் முராக்கபத்துன் நஃப்ஸ். முராக்கபத்தும் அல்லாஹ் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வோடு முராக்கபா. அதெல்லாம் அடுத்தடுத்த நஃப்ஸ் அழகான பின்னால நம்ம போய் பிடிக்க வேண்டிய பாடம். இதை அழகாக்குறதே பெரிய வேலையா இருக்குது. கண்காணிப்பது சரியா இருக்கிறதா? எப்படி மாணவர்களை கண்காணிக்கிறோம், குடும்பத்தை கண்காணிக்கிறோம், தொழிலை கண்காணிக்கிறோம், வாழ்வை கண்காணிக்கிறோம், வாழ்வாதாரத்தை கண்காணிக்கிறோம். நாம் எதை கண்காணிக்க வேண்டுமோ அதை விட்டோம். இது அத்தனையும் வாழ்வும் வாழ்வாதாரமும் தொழிலும் குடும்பமும் மதரசா பிள்ளைகள் என் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் அழகாகி விடுவார்கள். நான் என்னை கண்காணித்தால் அத்தனையையும் அல்லாஹ் என் கண்காணிப்பு கீழே ஆக்கி விடுவான். நான் எல்லாத்தையும் கண்காணிச்சு என்ன கண்காணிக்க விட்டுட்டேன். எல்லாரும் அப்படி இப்படி மாத்தமா நடக்கிறாங்க. எல்லாரும் சரியாகணும். சலாமத்து சௌதா சொன்னாங்க, ஆடும் ஓனாயும் ஒன்னா நிக்குதேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன பதில், அஸ்லஹ்னா மா பைனனா வ பைன ரப்பினா, யாங்கள் எங்களுக்கு எங்க ரப்புக்கு மத்தியில் உள்ள நிலையை பூரா சரியாக்கி விட்டோம், அவைகள் தங்களுக்கிடையே சரியாகி விட்டது என்றார்கள். உலகில் எல்லாம் சரியாகும், நான் என் ரப்போடு அழகாக ஆகிவிடுவேன் என்றால் எனக்கு கீழ் அத்தனையும் சாதகமாக்குவான் அல்லாஹ். என் கண்காணிப்பை அவனே பொறுப்பெடுப்பான். ஆனால் நான் என்னை கண்காணிக்க வேண்டுமே. உன்னுடைய ஆன்மாவின் மீது உன் கண்காணிப்பு. மூன்றாவதாக பெருமக்கள் சொல்வார்கள், இரவு நேரம் வந்தபோது முஹாசபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோடு விசாரணை. என்ன செய்த? காலையில கண்காணிச்சிட்டோம், நைட்ல விசாரணை. என்ன பண்ணினாய்? பேசினாயா? சித்தீக்குல் அக்பர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், மனைவி வருகிறார்கள், அவர்களின் நாவு கையிலே இருக்கிறது, பிடித்திருக்கிறார்கள். என்ன பேசினாய்? என்னை கொண்டு போய் நிறைய பேர்களை நரகத்தில் வீழ்த்தும் என்று வல்லல் நபிகள் எச்சரித்தார்களே, அங்கே கொண்டு போகலாம் என்று நினைக்கிறாயா? தப்பு பேசினதில்லை, காயப்படுத்தி பேசினதில்லை, சஞ்சலப்படுத்தி பேசினதில்லை, அறாம பேசினதில்லை. அப்படிப்பட்ட அபூபக்கர் இரவு நேரம் தன்னுடைய கையில் தன் நாவை பிடித்து முஹாசபா, விசாரணை செய்கிறார்கள். என்ன நினைக்கிறாய் நீ? முஹாசபத்துன் நஃப்ஸ், விசாரணை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் படுக்கையில உட்கார்ந்து இன்னைக்கு என்னென்ன செய்தோமா அப்படின்னு ஒரு விசாரணை. நாலாவது முஆத்தபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை கண்டிக்கிறது. என்ன நினைத்துக் கொண்டாய்? நீ திமிரு பிடித்து பேசினாயா? அல்லாஹ்வின் தர்பாரை மறந்து விட்டாயா? நாளை மரணமானால் உன் கதி என்ன? மன்னரை உன் முடிவு என்ன? மஹ்ஷர் உன் நிலை என்ன? அதுவெல்லாம் முஆத்தபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை கண்டித்து ஒரு பாடம். ஒவ்வொரு நாளும் கண்டிக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு ஒரு மாணவனை கஷ்டப்படுத்திட்டோம், ராத்திரி உட்கார்ந்து அழுகிறது. சாலிக்கீங்கள். என்னுடைய மாணவன் ஒரு பையனை ஒரு நாள் ரொம்ப அடிச்சுட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாம இப்போ பக்கத்தில் கடை இருந்துச்சு, கூப்பிட விட்டு இந்த கடைக்காரன் சொல்லி நான் அவர் வந்தான், வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துரு, நாஸ்டா, அங்கே வந்து சமோசாலாம் குடிக்க கொடுத்துட்டேன். அந்த பையன் போனார், அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம்னா என்னன்னு கேட்டார். உங்கள் 5 லட்சத்து தான் செய்தாங்கன்னு அவங்க சொன்ன. அந்த பையன் சொன்னான், காலையில் கண்ணா பின்னான்னு மனுஷன் அடித்தாரு, இவ்வளவு அடி அடிச்சுட்டு இப்படி கொடுத்துருக்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த பையன் நம்முடைய நேசமாகிறான், நெருக்கமாகிறான். இன்றைக்கு ஒரு பெரிய ஜாமியாவுடைய இமாமாக இருக்கிறார். அவர் இன்றும் எல்லையில்லா நேசம் வைத்திருக்கிறார். அடித்தது தவறுக்காக அடித்தேன், அடி கொஞ்சம் கூடிய போது என்னையே நான் தண்டித்தேன். அந்த மாணவனுக்கு அன்றைக்கு எல்லாம் பெரிய சலுகை, என்னை நான் கண்டித்தேன். ஏன்? இது குறித்து அல்லாஹ் விசாரித்து விடுவானோ. நடவடிக்கையில் கூட கூடுதல் ஏற்படுகிற போது முஆத்தபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை எதிர்ப்பது, கண்டிப்பது. நாலாவது இது சொல்லிட்டோம், கடைசி 5ஆம் பகுதி முஆத்தபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸுக்கு தண்டனை கொடுக்கிறது. முதல்ல கண்டிப்பு, 5வது தண்டனை கொடுக்கிறது.
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அசர் வர்றாங்க, ஜமாத்து முடிஞ்சு போச்சு. அசர் ஜமாத்து முடிஞ்சிட்டு அவங்க தான் தொலை வைக்கணும், வெளியில போயிட்டாங்க. அதுக்குள்ள ஜமாத்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க நப்சை பார்த்து, இத்தனை காலமாக நான் ஜமாத்தை விடவில்லையே, அதுவும் அசர் தொழுகை ஜமாத்தை தப்பி விட்டேனே. வஹாபிது அல ஸலாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா, அஸ்ஸலாத்துல் உஸ்தாவுக்கு நிறைய பொருள். ஆனால் அசர் தொழுகை என்று பெருமக்களில் பல பேர் அசர் தொழுகை தப்பி விட்டதே என்று ஹஸரத் இமாம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரில் இருந்த ஒரு தோட்டம், கிட்டத்தட்ட 1,00,000 திர்ஹத்திற்கு சொந்தமான தோட்டம். அன்று மக்ரிபுக்குள்ளால் அந்த தோட்டத்தை சதகா செய்தார்கள். சொன்னார்கள், நப்சே, என் குடும்பத்திற்காக வைத்திருந்தேன், நீ என்னை அசரை ஜமாத்தில் வரவிடாமல் தடுத்ததால் அதற்கு தண்டனை, என் ரப்பிடத்தில் மன்னிப்பை தேடி அந்த தோட்டத்தை சதகா செய்து விட்டேன் என்கிறார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி காரணங்களோடு காரியங்களோடு அசர் தப்பி இருக்கிறது, சமூகத்தின் பொது பணிகளுக்காக தப்பி இருக்கிறது. ஜமாத்து தான் தப்பியது, தொழுகை தப்பவில்லை. முஆக்கபா தண்டனை வழங்குகிறார். நான் நிறைவுபடுத்துகிறேன், இந்த 5ம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்க வேண்டும். 3ஆம் பகுதி, 3 பகுதி சொன்னேன். முதல்ல போராடுங்கள், மாற்றம் செய்யுங்கள். 2வது இந்த 5ம் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நஃப்ஸோடு இருக்க வேண்டும். 3வது பகுதி, இதற்கு பின்னால் உங்கள் உள்ளம் அழகாகும். அழகானால் அடுத்தவர்களின் உள்ளத்தில் உள்ளதை கூட அறியும் நசீபம் கிடைத்துவிடும். கல்பு சுத்தமாயிட்டு நம்ம முன்னால் இருக்கிறவர் யாருன்னு விளங்கிடலாம். அந்த பார்வை அல்லாஹ் நசீபாக்குவானாங்க. இத்தகு ஃபிராசத்தல் மூமின் ஃபைன்னஹு யன்துரு பிநூரில்லாஹ். ஒரு மூமினுக்கு அகப்பார்வை உண்டு, அதை பயந்து கொள்ளுங்கள். அது அவர் சொந்த பார்வை அல்ல, அல்லாஹ்வின் பேரொளியால் பார்க்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த பார்வை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நிறைவாக ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன். ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாமா ஸரீ ஸுக்தி கூப்பிடுகிறார்கள். ஸரீ ஸுக்தி ஜுனைதுல் பக்தாதியின் மாமனார். கூப்பிட்டாங்க, தகுதியை விளங்கிட்டாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, வளர்த்தாங்க, உருவாக்குனாங்க, அல்லாஹ்வுடையவராக ஆக்கிட்டாங்க. சொன்னாங்க, கல்லிம் இந்த நாஸ், இனிமேல் அல்லாஹ்வை பத்தி மக்கள்கிட்ட நீ போய் பேசுனாங்க. ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, தகுதி இல்லைன்னாங்க, தகுதி இல்லைன்னாங்க. அல்லாஹ்வையே கொடுத்து விட்டேன். மாமனார் சொல்றாங்க, மக்கள்கிட்ட போய் பேச தகுதி இல்லை. 2வது நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்போ பதிலே சொல்லல. 3வது நாள் கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காட்சி அளிக்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி இடத்தில். யா ஜுனைத் கல்லிம் இந்த நாஸ், மக்கள்கிட்ட பேசுன்னா. சுப்ஹானல்லாஹ். 2 நாளாக ஸரீ ஸுக்தி சொன்ன அந்த வார்த்தையை, தகுதி இல்லை தகுதி இல்லை என்று தன்னை சாதாரணமாக்கிய ஜுனைதை சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலகத்தில் வந்து, இல்லை, நீங்கள் பரிசுத்தமானவர்கள், உங்கள் ஆன்மா அழகாகிவிட்டது, நீங்கள் பேசலாம் என்கிறார்கள். விழிச்சிட்டாங்க. இப்போ போய் பேசணும். இன்னைக்கு தயாரா இருந்தாங்க. மாமனார் கூப்பிடுவாங்க, 3வது நாள் மக்கள்கிட்ட பேசுன்னு சொல்லுவாங்க, கபூல் செய்திட வேண்டியதான். கனவை மறைக்கிறாங்க. அன்றைக்கு 3வது நாள் மாமனாருடைய அறையில வந்து நிற்கிறாங்க. அவங்க பேசுன்னு சொல்லல. ரொம்ப நேரம் எதிர்பார்க்கிறாங்க, பேச சொல்லுவாங்கன்னு. பதில் இல்லை. மாமனார் கேட்டாங்களா, என்னப்பா பேசு, 2 நாளா சொன்ன நீ பேசல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டாங்கல்ல பேசுன்னாங்க. 2 நாளாக நான் சொன்னேன் கேட்கவில்லை. சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி வந்து சொல்லிவிட்டார்கள் இல்லையா, நீ பேசு என்றார்கள். ஹஜ்ரத் ஜுனைது சொல்வார், எங்கோ இருக்கிறார்கள் என் மாமனார் அல்லாமா ஸரீ ஸுக்தி, நான் கண்ட கனவை அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. நஃப்ஸ் அழகானால் என் வார்த்தைகளும் அழகாகும், உள்ளங்களும் அழகாகும், எனக்கும் ரப்புக்கும் உள்ள உறவு சரியாகும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் உலகத்தில் நடப்பதை என் பார்வைக்கு தருவான். நான் கேட்டால் அங்கீகரிப்பான், நான் சொன்னால் நடத்துவான். அதுதான் நஃப்ஸை, ஆன்மாவை அழகுபடுத்துவதின் அழகிய பாடம். அந்த பாடத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. மகத்தான எங்கள் யூசுஃபியாவுடைய இந்த 50ஆம் ஆண்டு பொன் விழா, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு சனது கொடுக்கின்ற பாக்கியமான இந்த விழா, இதில் கலந்து கொண்டவர்கள், இனி கேட்க இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் சொல்வேன், இந்த புனிதமிக்க எங்கள் பட்டமளிப்பு விழாவின் பரக்கத் நாம் ஒவ்வொருவர்களும் நம்மை அழகாகுவதற்கு, நம்மை அழகாக்குவதற்கு, நமது ஆன்மாவை பரிசுத்தமாக்குவதற்கு, ஆசைகளுக்கு அடிபணியாமல், காமங்களுக்கு கட்டுப்படாமல், மோகங்களுக்கு பின்னால் போய்விடாமல், காசுக்கும் பெண்ணுக்கும் அடிமையாகி விடாமல், இது ஒரு பக்கம் ஆபாச சிந்தனைகளுக்கு அடிமையாகி விடாமல், அத்தனையையும் காணாக்குவதற்கு, அல்லாஹ்வையே கொண்டு வருவதற்கு நமது ஆன்மாவை அழகாக்க வேண்டும், அழகாக்கியே தீர வேண்டும். அத்தகைய ஆன்மாவை மாத்திரம்தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக், நிம்மதி பெற்ற ஆன்மாவே,
என் பக்கம் வந்து விடுங்கிறான். அல்லாஹ் மூத்தான பின்னால் நம்மளை கூப்பிட்டு அவன் அருகாமையில் இருக்கிறதுக்கு கூப்பிடுறது ஒரே ஆன்மா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, அமைதி பெற்ற ஆன்மாவே. அப்ப அமைதி பெறல, உலகம் உலகம், காசு காசு, அது இது, அந்த ஆன்மாவுக்கு அழைப்பே இல்லை என்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமைதி பெற்ற ஆன்மாவே, என் திக்கரால் நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டதால் வாழ்வை கொண்டு பொருளை கொண்டு உனக்கு தரப்பட்ட அத்தனையிலும் நீ நிம்மதி பெற்றாய், என் பக்கம் திரும்பி வா என்கிறான். அத்தகைய அருள்மிக்க ஆன்மாவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. கஷ்டங்களை கடந்து வாழச் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்வில் பிள்ளைகளுக்கிடையே கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவானாக. ஒருவர் மற்றவரை நேசித்தும் விட்டுக் கொடுத்தும் வாழச் செய்வானாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ குழந்தை பாக்கியங்களை தருவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் நம் யாவரையும் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தமும் அவன் இஷ்கு கடந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்க்காரி ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உஸ்தாதுமார்கள் உலமா பெருமக்களின் மாணவ கண்மணிகளின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.